கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நம் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். சொல்லுங்க, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நம் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் ரதங்களையும் கடலிலே தள்ளி அழித்திட்டார். தேவஜனமான நம்மையோ தேவ சமூகத்தில் உயர்த்திட்டார். குதிரையையும் ஜனங்களையும் கடலிலே தள்ளி அழித்திட்டார். தேவ ஜனமான நம்மையோ தேவ சமூகத்தில் உயர்த்திட்டார். நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். பவுலும் சீலாவும் துதித்த நேரத்தில் வல்லமை இறங்கி வந்தது. கட்டுகள் அருந்தது, கதவு திறந்தது, தடைகள் எல்லாம் உடைந்தது. பவுலும் சீலாவும் துதித்த நேரத்தில் வல்லமை இறங்கி வந்தது. கட்டுகள் அருந்தது, கதவு திறந்தது, தடைகள் எல்லாம் உடைந்தது. இப்போ எங்கள் மேலே இறங்கிடுமே, வல்லமையினால் நிரப்பிடுமே. இப்போ எங்கள் மேலே இறங்கிடுமே, வல்லமையினால் நிரப்பிடுமே. நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். கரங்களை தட்டி நம் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய். நம் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையோ ரதங்களையோ கடலிலே தள்ளி அழித்திட்டார். தேவஜனமான நம்மையோ தேவ சமூகத்தில் உயர்த்திட்டார். குதிரையையோ ரதங்களையோ கடலிலே தள்ளி அழித்திட்டார். தேவஜனமான நம்மையோ தேவ சமூகத்தில் உயர்த்திட்டார். நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். ஆமென். நாம் இப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். வாசிங்கள் அப்போஸ்தலர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துக்கு நேராக நம்ம வேதத்தை திருப்பி வாசிங்க. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறோம், இந்த வார்த்தைக்காக வசனத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட நீர் பேசுவீராக, என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. ஆண்டவரே, ஏற்ற வார்த்தை மன்னாவே கர்த்தர் தருவீராக. ஆண்டவரே அப்பா, சுதந்திரம் நாங்கள் எந்த சூழ்நிலை இருக்கிறோம், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறோம், என்ன தாகத்தோடு இருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே, ஏற்ற வார்த்தைனாலே எங்களோடு கூட இடைப்படுகிறதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாய் இருந்தது. ஹல்லேலூயா. அவர்கள் எல்லார் மேலும், எவர்கள் எல்லார் மேலும் அப்படின்னு சொல்லி நேற்றைய தினத்தில்
ஒரே ஒரு பாயிண்ட் நாங்கள் பார்த்தோம், தியானித்தோம். இன்றைக்கு இந்த வேத வசனத்தினுடைய முற்பகுதிகளை குறித்து என்னென்ன காரியங்கள், என்னென்ன குவாலிட்டிகள் இருந்தால் பூரண கிருபை உண்டாயிருக்கும் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். பூரண கிருபை, இட்ஸ் அ கம்ப்ளீட் கிரேஸ். இன்னும் சொல்ல போனால் இது பவர்ஃபுல் கிரேஸ், கிரேட் கிரேஸ் அப்படின்னு இங்கிலீஷில் பைபிளில் நீங்கள் பார்க்கலாம். அப்படிங்கிறப்போ மிதமிஞ்சிய கிருபைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சொல்லிட்டு இருக்கிறாங்க. மிதமிஞ்சிய கிருபை, ஆமாம், நீ என்ன பாவம் செஞ்சாலும் உன்னை மன்னிப்பார். அப்படி நாங்கள் அதை பேச வரல, அதை சொல்ல வரல. பூரண கிருபை உண்டாயிருந்தது. யார் மேலே பூரண கிருபை உண்டாயிருந்தது என்று நேற்று தினத்தில் ஒரே ஒரு காரியத்தை பார்த்தோம். இன்றைக்கு சில காரியங்களை, குவாலிட்டிகளை பார்க்க போகிறோம். அவர்கள் மேலே தான் பூர்ண கிருபை உண்டாயிருந்தது. அதே போல இன்றைக்கும் நமக்கும் அந்த பூர்ண கிருபை உண்டாகட்டும் என்று சொல்லி ஒரு தாகத்தோடு, எதிர்பார்ப்போடு நாம் ஜெபித்து கடந்து போகிறோம். முதலாவதாக வாசிக்கலாம். 31ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, யார் மேலே இந்த பூரண கிருபை உண்டாயிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது, முதலாவதா சொல்லப்பட்டிருக்குது, ஜெபிக்கிறவர்கள் மேலே பூரண கிருபை உண்டாயிருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல்லார் மேலேயும் பூரண கிருபை உள்ள, எல்லார் மேலேயும் பூரண கிருபை கொடுக்கப்படல. யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, ஜெப வீரர்களாக, வீராங்கனைகளாக இருக்கிறார்களோ, அந்த தாகம் இருக்கிறதோ அவர்கள் மேலதான் ஆண்டவர் பூரண கிருபையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்களால் தான் நமக்கு தெரியாது. நம்ம ஜெபிக்கும் போது ரிசல்ட் என்ன தெரியுமா நடக்குது? அங்க இடம் அசைந்தது. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்கிறோம், ஆனால் ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நடந்து கொண்டுதான் இருக்குது. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் ஜெபித்தார்கள். ரிசல்ட் என்ன தெரியுமா நடந்துச்சு? அவர்கள் இருந்த இடம் பூமி அதிர்ந்தது. ஆமென். பூமி அதிர்ந்தது. சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் தானாய் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. ஹல்லேலூயா. பூமி அதிர்வுக்காக அவங்க ஜெபிக்கல, கட்டுகள் கீழே விழுகிறதுக்காக ஜெபிக்கல, சிறைச்சாலையின் கதவுகள் திறப்பதற்காக ஜெபிக்கல. அவர்கள் ஜெபித்தார்கள். வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அவர்கள் ஜெபித்தார்கள், துதித்தார்கள், பாடினாங்க, காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டாங்க. வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அந்த இடம் எல்லாம் அதிர்ந்தது. ஹல்லேலூயா. அவங்க செஞ்ச காரியம் அதுதான் செஞ்சாங்க. ஆமென். நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக தேசத்தை அசைக்கிறவராக இருக்கிறார். ஆமென். இந்த கடந்த நாட்களில் சத்தீஸ்கர் அங்கே ஒரு பெரிய ஒரு பிளான் போட்டிருந்தாங்க. அந்த பிளானை எல்லாம் ஆண்டவர் நேற்று மாற்றினார். குரூப்பில் அனுப்பிச்சிருந்தேன் நினைக்கிறேன். அது எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றினார். 2-3 பேர் ஃபோன் பண்ணி பேசினாங்க, என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் இப்படி நடக்க போகுது பாஸ்டர், இந்திய தேசத்தில் இப்படிப்பட்ட காரியம் நடக்க போகுது, பகிரங்கமாக நடக்க போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது நடக்காதபடி கர்த்தர் மாற்றினார். அநேகர் ஆங்காங்கே ஜோம் பண்ணாங்க, அநேகர் ஆங்காங்கே பாரப்பட்டு ஜோம் பண்ணாங்க. கர்த்தர் அந்த ஜபத்துக்கு பதிலை கொடுத்தார். ஜபம் ஒரு நாள் வீணா போகாது. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறோம் ஒரு நாள் தோற்று போகவே மாட்டான். ஹல்லேலூயா. டேவிட் லிவிங்ஸ்டன் அவங்க அம்மா பிள்ளைகள்லாம் தூங்குனதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைகள் மேலெல்லாம் கையை வச்சு ஜோம் பண்ணுவான். அந்த பிள்ளை அப்படியே ஒன்றரை கண்ணில் பார்க்குமாமா. என்ன அம்மா தூங்காம நம்மளையும் தூங்க விடாம ஒவ்வொரு பிள்ளைக்கா ஜோம் பண்றாங்க. 8 பிள்ளைகள் நினைக்கிறேன். அந்த 8 பிள்ளைகளும் ஊழியக்காரர்களாய் மாறி தேசத்தை அசைத்தார்கள். ஹல்லேலூயா. அந்த மனுஷனும் எழுப்புதலுக்கு ஒரு பங்குள்ளவராய் கர்த்தர் மாற்றினார். ஒரு நாள் ஒரு ஸ்கூல்ல இருந்து ஒரு டூர் கூட்டிட்டு போறாங்க. டூர் கூட்டிட்டு போகும்போது இதுதான் டேவிட் லிவிங்ஸ்டன் இருந்த எழுப்புதலுக்கு காரணமா இருந்த அவருடைய வீடு அப்படின்னாங்க. இவங்க எல்லாரும் போய் சுத்தி பார்க்கறாங்க. சுத்தி பார்க்கும்போது ஒரு மேல் வீட்டு அறையில் ஒரு சின்ன ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூம்ல அங்கதான் ஜோம் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்களாமா. அப்போ 2 இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குழி மாதிரி 2 குழி இருந்துச்சாமா. 2 குழி. இது என்னங்க 2 குழி இருக்குதுன்னு, இந்த இடத்துல தான் ஐயா அவர்கள் என்ன பண்ணுவாங்க, முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுவாங்க. அந்த ஜோம் பண்ண இடம் அந்த கார்பெட்டே கிழிஞ்சு அப்படியே ஒரு குழி மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க பார்த்தாங்க, ஏய் பரவாயில்ல சூப்பர்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு பையன் மாத்திரம், சின்ன பையன் மாத்திரம் அந்த இடத்துல காணோம்.
திரும்பி என்னடா அந்த பையனை காணமேன்னு சொல்லிட்டு திரும்ப போய் பார்க்குறாங்களாமா. அந்த டேவிட் லிவிங்ஸ்டன் முழங்கால் போட்டு ஜோமன்னு அதே இடத்துல இந்த பையன் முழங்கால் போட்டு, ஆண்டவரே இந்த ஊழியக்காரர் மூலமாக ஒரு பெரிய எழுப்புதல் கொடுத்தீங்க, அதே போல கர்த்தர் சித்தமானா என்னை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதலை கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த ஜெபிச்ச மனுஷன் யார் தெரியுமா? பில்லி கிரஹாம். ஹல்லேலூயா. பில்லி கிரஹாம் யாரு தெரியுமா? 2K கிட்ஸுக்கெல்லாம் தெரியாது. பில்லி கிரஹாம் அவருடைய குருசேட்ல, அவருடைய கன்வென்ஷனில், அவர் மீட்டிங்கில் குறைஞ்சபட்சம் 20 லட்சம் 30 லட்சம் 50 லட்சம் லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடி வந்து கேட்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு, அற்புதத்தை பெற்றுக்கொண்டு, சுகத்தை பெற்றுக்கொண்டு இயேசு சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டாங்க. ஹல்லேலூயா. ஜெபம் வீணா போகாது. சகோதரியே, தாய்மாரே, தகப்பன்மாரே, நீங்க ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாள் வீணா போகாது. நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு எங்க அம்மா ஜெபம் பண்ணாங்க. நான் சொன்னேன், ஓ பரவாயில்லையே, ஜெபம் என்னையவே மாத்திருச்சு. ஆமென். நீங்க நினைக்கலாம், சில நேரங்களில் நான் ஜெபிக்கிறேன், இன்னும் பதிலை காணோம். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் பதிலை தருவார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணார். இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணார். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் சொல்லப்பட்டு 1ஆம் அதிகாரம் 35 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அவர் எப்படி ஜெபம் பண்ணாராமா? எங்க ஜெபம் பண்ணாராமா? வாசிங்க பார்க்கலாம். அவர் அதிகாலையில இருட்டோடு எழுந்து புறப்பட்டு, கஷ்டமா தான் இருக்கும். அதிகாலை நேரத்தில் எழும்புறது கஷ்டமா தான் இருக்கும். நான் சொல்றது கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும். அதிகாலை பிரேயருக்கு வர சொல்றாரே அப்படின்னு சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் வேதனையா தான் இருக்கும். அந்த நேரத்தில் மாத்திரம் அப்படியே ஏதாவது இருந்துச்சுன்னா காதை கூட அடைச்சுக்கலாமான்னு தோணும் உங்களுக்கு. அதிகாலையில ஆண்டவர், இங்க பாருங்க வசனம் சொல்லப்படுது, இருட்டோட எழும்பினாராமா. என்னங்க? இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போய், அங்கே நீங்க வனாந்திரத்துக்கு போக வேண்டாம், சபைக்கு வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இது உங்களுக்கு கசப்பா இருக்க கூடாது. இப்போ உங்களுக்கு கசப்பா இருந்துச்சுன்னா பின்னொரு நாட்கள்ல வேதனைப்படுவீங்க. ஐயோ விட்டு போட்டு போயிட்டாங்களே. 1 கோடி சபை 1 கோடி ஜெபம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில ஜெபங்கள் இருக்குது, பர்சனல் பிரேயர். அடுத்து 2 பேரா 3 பேரா ஒரு டீமை வச்சு ஜெபம் பண்றது. 3வது சபையாய் கூடி ஜெபம் பண்றது. ஆமென். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் சபையாய் கூடி ஜெபம் பண்ணாங்க, ஊக்கமாய் ஜெபம் பண்ணாங்க. சிறைச்சாலையில அவனை கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை வெளியே கொண்டு வந்துட்டாங்கல்ல. அடுத்து அந்த ஃபெஸ்டிவலுக்கு அப்புறம் பேதுருவை கொல்லலாம் நினைச்சிருந்தாங்க, பிளான் போட்டிருந்தாங்க. ஏரோது பிளான் போட்டிருந்தான். ஆனா என்ன நடந்துச்சு பாத்தீங்களா? இவங்க ஜெப தூதனை இறக்கிருச்சுங்க. அல்லேலூயா. அதுதான் ஜெபம். ஊக்கமாய் ஜெபம் பண்ணாங்க. முடியாதுன்னு தெரிஞ்சிருந்து ஜெபம் பண்ணாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருந்து ஜெபம் பண்ணாங்க. நான் சொல்றேன், ஜெபம் வீணா போகாது. இவங்க ஜெபம் பண்ணது, பேதுருவை வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே என்ன ஜெபம் பண்ணாங்க. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? நடந்த சம்பவம், இந்த தூத வந்தது பேதுருவை மாத்திரம் வெளியே கொண்டு வரல, இந்த பேதுருவை கொல்றதுக்கு காரணமா இருந்த ஏரோதை காலி பண்ணிட்டு தான் போறான். அந்த அதிகாரம் எண்டுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த பிரச்சனைக்கு காரணம் யாரு? ஏரோது. நீங்க நினைக்காத காரியத்தை ஜெபம் செய்யும். ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிற பிள்ளைகளை மாறிட்டீங்கன்னா தேசத்தை கர்த்தர் நம்முடைய கரங்களை கொடுப்பா. ஆமென். ஜெபிக்கிறதுக்கு ஒன்று சேர்ந்து வரணும். ஆமென். எல்லார் மேலே பூர்ண கிருபை இருக்காதுங்க. எல்லார் மேலே பூர்ண கிருபை கர்த்தர் தந்துட மாட்டாரு. ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல கர்த்தர் பூர்ண கிருபையை தருவா. அல்லேலூயா. நீங்க ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளலனாலும் சரி, இதுதான் சத்தியம். எல்லாருக்கும் இந்த வெச்சுக்கோ 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 வெச்சுக்கோன்னு ஏதோ நீங்க சங்கடப்படுவீங்கிறதுக்காக பூர்ண கிருபை தர மாட்டாரு. எல்லாருக்கும் ஆண்டவர் தர மாட்டாரு. வேல்யூ தெரியாதவனுக்கு கொடுத்து என்னங்க பண்றது? அவனுக்கு அதோட வேல்யூவே தெரியாது, என்னன்னே தெரியாது. அப்புறம் பாவம் செஞ்சுட்டு உட்கார்ந்து இருப்பான். அல்லேலூயா. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிருபைகளை தருகிறார். ஆமென். அல்லேலூயா. ஜெபம் வீணா போவாதுங்க. நேற்று தினத்தில் வாச்சோம், அப்போஸ்தலர் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனாங்க. நடந்த சம்பவம். ஒருத்தன் ஆண்டவரை நோக்கி இவங்களை பார்த்து கேட்கிறான், ஐயா வெள்ளியும் பொண்ணு ஏதாவது கொடுப்பீங்களா? கிடையாது, எங்ககிட்ட கிடையாது. எங்ககிட்ட ஒண்ணு இருக்குது, இயேசு. ஆமென். வெள்ளியும் பொண்ணு செய்ய முடியாத காரியத்தை இயேசு செய்வா. வெள்ளியும் பொண்ணு கொடுத்தா 1 மாசத்துல செலவழிஞ்சு போயிடும், அல்லது 1 வருஷத்துல செலவழிஞ்சு போயிடும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மறுபடியும் நீ பிச்சை தான் எடுக்கணும். ஆனா இயேசு தந்துட்டா, பெற்றுக்கொண்டா, நீ பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லப்பா.
உன் வாழ்க்கை மாறும், உன் சூழ்நிலை மாறும். அந்த இயேசுவை நான் உனக்கு தருகிறேன். ஆமென். பாருங்க, இவங்க ஜெபிக்கிறதுக்காக ஜெப வேளைக்கு தேவாலயத்துக்கு போனாங்க. யோசிச்சு பாருங்க, இவங்க போகலைன்னா, இவங்க ஜெபிக்கிறதுக்காக போகலைன்னா 2 காரியம் நடந்திருக்காது. அற்புதத்தை அவன் பெற்றுக்கொண்டிருக்க மாட்டான், அற்புதம் நடந்திருக்காது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆமென். நீங்க ஜெபிக்கிறதுக்கு வந்தீங்கன்னா உங்களை கொண்டு அற்புதங்களை செய்வார். உங்க மூலமா அநேகர் அற்புதத்தை பெற்றுக்கொள்வார்கள். புரியலையா உங்களுக்கு? ஹல்லேலூயா. நம்ம எப்படி சொல்றேன், ஜெபிக்காதவங்க கையில கொடுத்து ஒரு பிரயோஜனம் கிடையாது, வல்லமைகளை கொடுத்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஹல்லேலூயா. ஜெபிக்காதவங்க கையில வரங்களை கொடுத்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. சொல்லுவான், ஆண்டவரே அக்னி இறக்கி இவனை போட்டுட்டுமா அப்படின்னு கேட்பான். என்ன ஆவிலப்பா இருக்கிற நீ? பாரப்படாதவங்க மேல ஆண்டவர் வரங்களையும் கிருபைகளையும் பூர்ண கிருபைகளையும் கொடுத்து பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூர்ண கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னா இந்த நாள்ல இருந்து நீங்க மாறிக்கொள்ளுங்க. ஆண்டவரே, நான் ஜெபிக்கிற பிள்ளையாய் மாறணும். ஆண்டவரே, நான் சொல்றேன், ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல பூர்ண கிருபை உண்டாயிருக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அடுத்து அதே வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, அப்போஸ்தலர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 2வது, யார் மேல பூர்ண கிருபை உண்டாயிருக்குமாமா? பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்கள் மேல பூர்ண கிருபை உண்டாயிருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, வரம், அபிஷேகம் எல்லார் மேலேயும் கொடுக்கப்பட வேண்டும் என்கிறது தேவனுடைய திட்டம். நீங்க அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் 10 பேர் சொல்லப்பட்டிருக்குதா? இல்ல ஒரு 20 பேரு, இல்ல ஒரு 50 பேர், 70 பேரு வந்திருந்த அத்தனை பேர் மேலையும் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளினார். ஹல்லேலூயா. அதே அதிகாரத்தில் 17ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அந்த வாக்குத்தத்தம் யோவேல சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் அங்க சொல்றாரு, நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். பட்சபாதம் அல்ல. பரிசுத்த ஆவியான ஊற்றப்படுவதற்கு நான் பரம்பரையா கிறிஸ்துவன் சொல்றதுக்கு அது தகுதி அல்ல, அது குவாலிஃபிகேஷன் அல்ல. இன்னைக்கு உலகத்துல ஒரு கம்பெனியில் வேலை செய்யறதுக்கு அவங்க குவாலிஃபிகேஷன் எதிர்பார்க்கறாங்க. என்ன படிச்சுக்க, மினிமம் டிகிரியாவது இருக்கணும், இங்கிலீஷ் பேசணும், ஹிந்தி பேசணும், எல்லாம் பேசணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறாங்க. ஆனா ஆண்டவர் நம்மை அபிஷேகிப்பதற்கு ஒரு தகுதியும் எதிர்பார்ப்பது கிடையாது. ஹல்லேலூயா. யாவர் மேலும் மாம்சமான யாவர் மேலும் நாமே ஊற்றுவேன். ஆனா நம்ம அதுக்கு பாத்திரமான தகுதியா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நிரப்புவார். நான் சொல்ல எத்தனை பேருக்கு உங்களுக்கு புரியுது, விளங்குதுன்னு தெரியல. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவங்க புதிய கிருபைகளை, புதிய பாஷைகளை கற்றுக்கொள்ளணும். 9 வரங்கள் சொல்லப்பட்டிருக்குது, 9 விதமான கனிகள் சொல்லப்பட்டிருக்குது. அதை பெற்றுக்கொள்வதற்கு வாஞ்சிக்கணும். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாதவங்க, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே எனக்கு இன்னும் தரல, நீங்க தரணும் ஆண்டவரே. ஒரு விடாப்புடியா, அல்லேலூயா. ஒரு நாள் கூட லீவ் போடாம கம்பெனிக்கு போயிருக்கிறேன், வேலைக்கு போயிருக்கிறேன். சம்பளம் எனக்கு மாத்திரம் 2000 ரூபாய் 3000 ரூபாய் கம்மியா கொடுக்குறீங்க, விட்டுருவீங்களா? பரவாயில்ல வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவீங்களா? எங்க ஓனர் நல்லவர், பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம், என்ன விட்டுருவீங்களா? விட மாட்டோம். அல்லேலூயா. இப்ப நீங்க ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே என்னை நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய, அபிஷேகித்தால் ஒழிய நான் உங்களை போக விட மாட்டேன் ஆண்டவரே. அந்த வைரக்கு எத்தனை பேர் இருக்குது? எனக்கு என்னை அபிஷேகிக்கணும் ஆண்டவரே, நீர் என் மேல அந்த அபிஷேகம் இருக்கணும் ஆண்டவரே. இந்த மாதத்துல என்னை நீர் அப்படி அபிஷேகித்து புதுப்பிக்கணும் ஆண்டவரே. ஆமென். இந்த 3வது மாதத்துல என் மேல அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் என் தலை மேல உண்டா இருக்கட்டும் அப்பா. அந்த வரம் எனக்குள்ள கிரியை செய்யட்டும், கனி எனக்குள்ள கிரியை செய்யட்டும், அந்த அபிஷேகம் எனக்குள்ள கிரியை செய்யட்டும். எத்தனை பேர் சொல்றீங்க அப்படி? ஹல்லேலூயா. நம்ம அப்படி சொல்றேன், அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. நமக்கு ஒரு கில்ட்டி வருது, இன்னும் நான் அபிஷேகம் பெறல, வரங்கள்ல இன்னும் நான் அபிஷேகத்துல பாஷையில இன்னும் நான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகல, இன்னும் நான் பேசிக்கலே தான் இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் யார் மேல் பொழிந்தருளினாரோ அவர்கள் பூர்ண கிருபை பெற்றுக் கொண்டாங்க. ஆமென். எல்லாருக்கும் பூர்ண கிருபை அல்ல. நான் மறுபடியும் சொல்றேன், எல்லாருக்கும் பூர்ண கிருபை கொடுக்கலங்க.
யாரெல்லாம் அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டாங்களோ, பரிசுத்த ஆவியின் நிறைவில காணப்பட்டார்களோ, அவர்கள் மேல பூர்ண கிருபை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. லூக்கா புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, பரம பிதாவிடத்துல நீங்க தம்மிடத்துல வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. 11:13. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம் அல்லவா? நீங்க கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் அவர் தருகிறவராய் இருக்கிறார். அப்போஸ்தலர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. அதே அதிகாரம் 46ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, புறஜாதிகளுக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய வரம் என்ன பண்ணுச்சு? கொடுக்கப்பட்டுச்சுங்க. நீங்க நம்ம அவருடைய பிள்ளை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கொடுக்கப்படல, பெற்றுக்கொள்ள முடியல. இன்னும் அதே ஸ்டேஜில் இருக்கிறோம். வேலையில ப்ரமோஷன் கிடைக்கல, ஹைக்கு வரல, சம்பள உயர்வு கிடைக்கலன்னு நம்ம அப்படியே பார்க்கிறோம், கேட்கிறோம், அப்படியே முணங்குறோம். ஆனா ஆவிக்குரிய காரியங்களை இன்னும் வளரல. ஆனா பூர்ண கிருபையா கொடுங்க கொடுங்க கொடுங்க, ஆசீர்வாதமா கொடுங்க கொடுங்க. எப்ப தருவீங்க? ஆண்டவர் தரார். எதிர்பார்க்கிற என்ன தெரியுமா? எல்லாருக்கும் 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 அந்த பொசிஷன் கிடையாது. எல்லாரும் மேனேஜரா? ஏங்க 300 பேர் 200 பேர் வேலை செய்கிறாங்க, எல்லாருக்கும் மேனேஜர் போஸ்டிங் கொடுத்துறாங்களா? மேனேஜர்னு யார் அதுக்கான தகுதியில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் அந்த பொசிஷன், அந்த போஸ்டை கொடுக்குறாங்க. அதே போல பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டிருந்தாதான் பூர்ண கிருபையை கர்த்தர் தருவார். ஜெபிக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் பூர்ண கிருபையை தருவார். கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இந்த மாதிரி நம்ம சப்ஜெக்ட்ல போறதே கிடையாது. உனக்கு வீடு கட்டுவேன், உனக்கு அதை கட்டுவேன், இதை கட்டுவேன்னு. சூப்பர் பாஸ்டர், இன்னைக்கு ஆண்டவர் எங்கிட்டயே பேசினார் பாஸ்டர். ஜோமன்னு அபிஷேகம் பெறல, பெற்றுக்கொள்ளு அப்படின்னா நமக்கு என்னது? இது என்கிட்ட பேசல பாஸ்டர், இது யாருக்கோ பேசுறாங்க இது. அல்லேலூயா. கடைசி நாட்கள் இருக்கிறோம். பாஷை பாஷை திடீர்னு நம்ம பாருங்க, நம்ம இருக்கிறோம். தெலுங்குல பேசுனா யார் திருப்பி தெலுங்குல பேசுவா? தெரிஞ்சவங்க பேசுவாங்க. ஐயாவுக்கு மலையாளம் தெரியும். திரும்ப யாரு சட்டா சௌக்கியம் தானே அப்படின்னாங்கன்னா சௌக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லுவாங்க? மலையாளம் தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க. ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னா ஹலோ ஹூ ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன சொல்லுவாங்க? தெரிஞ்சவங்க பேசுவாங்க, தெரியாதவங்க ஓ இவர்கள் யாரோ அதிக கல்வி அப்படின்னு சொல்லிட்டு என்னது பார்ப்பாங்க. வித்தியாசம் அதான். இப்போ ஆண்டவர்கிட்ட பேசணும்னா அந்நிய பாஷை, மனுஷர் பேசுகிற பாஷை அல்ல, அந்நிய பாஷைனால கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அப்போ நல்லா தெரிஞ்சுக்க, நல்லா கவனிச்சுங்க. நம்ம அந்நிய பாஷை பேசுறது இது ஒரு அடையாளம், இது ஒரு அடையாளம். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுக்கப்பட்டது ஒரு அடையாளம். இன்னும் நான் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆகணும் வரங்களில், கனிகளில். ஒரு நிமிஷம் கேளுங்க, எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. அபிஷேகம் பெறாதவங்க அபிஷேகத்தை எனக்கு தாங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தாங்க. அபிஷேகம் பெற்றவங்க ஆண்டவரே எங்களுக்கு இன்னும் வரங்களை தாங்க, இன்னும் கனிகளை தாங்க, இன்னும் நாங்கள் வளரணும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியின் கனிகளில் வரங்களை நாங்கள் வளரணும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம், ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம். ஒருவேளை நான் அபிஷேகிக்கப்பட முடியாதபடிக்கு ஏதாவது தடைகள் எனக்குள்ள இருந்துச்சுன்னா, ஏதாவது விட முடிய வேண்டிய காரியங்கள் பாவங்கள் இருந்துச்சுன்னா, அவைகளை இன்றைக்கு நான் விட்டுவிட எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோதரம் ஆண்டவரே, சோதரம் சோதரம் சோதரம். நான் அடுத்த மாதத்துல, இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள நான் ஒரு புது மனுஷனா நான் போகணும் ஆண்டவரே. அந்த அபிஷேகம் எனக்குள்ள வேணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெபம் பண்றவங்களுக்குள்ள கர்த்தர் தருவார். ஜோம் உண்மையா ஜெபிக்கிறீங்களா கர்த்தர் தருவார். உண்மையா ஜெபிக்கிறீங்களா கர்த்தர் தருவார். ஆமா, இன்னும் அதே பாஷை, இன்னும் அதே லெவல்லையே தான் அபிஷேகத்துல இருக்கிறேன். இன்னும் நான் வளரல, இன்னும் நான் வளரல, இன்னும் நான் வளரல, இன்னும் நான் வளரல. ஜோம் பண்ணுங்க பார்க்கலாம், ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜோம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஜோம் பண்ணுங்க, வாய்களை திறந்து ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே தருவீராக, அதற்கு என்னை தகுதிப்படுத்துவீராக, என்னை பரிசுத்தப்படுத்துவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக.
பரிசுத்தப்படுத்துவீராக, தகுதிப்படுத்துவீராக, சுத்திகரிப்பீராக, உம்முடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்வீராக. என் இருதயத்தில் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னை உம்முடைய பிள்ளையாய், உம்முடைய பிள்ளையாய், உம்முடைய பிள்ளையாய் ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவரே எங்களை 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 உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறதுக்காக சோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. யார் மேல் பூர்ண கிருபை உண்டாயிற்றாமா? வாசிங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஹல்லேலூயா. தேவ வசனத்தை தைரியமாய் சொன்ன ஒவ்வொரு மேலும் பூர்ண கிருபை உண்டாயிருந்தது. ஆமென். இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே அதிகாரத்தில் 17ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு 18ஆம் வசனம் கடைசி சொல்லப்பட்டிருக்குது. அந்த நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். அப்பதான் சுட சுட அவங்கள கூட்டிட்டு வந்து மிரட்டி, இனிமேல் நீ பேசினா, இந்த நாமத்தை குறித்து சொன்னீன்னா உன்னை ஜெயில தூக்கி போட்டுருவோம், உனக்கு அடி உழுகும், உனக்கு இப்படிதான் நடக்கும்னு எல்லாம் சொல்லி அவர்களை பயமுறுத்தி அனுப்பினாங்க. அடுத்த அதே அதே அதிகாரத்தில் கடைசியில் சொல்லப்பட்டிருக்குது, தைரியமாய் வசனத்தை அவர்கள் சொன்னார்கள். ஆமென். இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை. இன்னைக்கு நம்ம ஃப்ரீயா இருக்கிறோம், சுவிசேஷம் சொல்றதுக்கு தடை இல்லை. ஆனா நமக்குள்ள என்ன இருக்குது தெரியுமா? வெக்கம் இருக்குது. நம்ம சொன்னா அவங்க கேட்கலன்னா, நம்மளை தப்பா நினைச்சிட்டாங்கன்னா என்ன ஆக போகுது? நினைச்சிட்டு போகட்டும். அல்லேலூயா. அவங்க நம்மளை தப்பா நினைச்சிட்டு போகட்டும், அதை பத்தி நம்ம கவலை இல்லை. ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு ஒரு சிலரை பார்க்க வைக்கிறார், ஒரு சிலரோட பேச வைக்கிறார். சுவிசேஷம் சொல்லுறது நம்ம மேல விழுந்த கடமை. அல்லேலூயா. சொல்லலன்னா அது நமக்கு ஐயோன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆமென். அவங்க ரத்த பலியை கர்த்தர் நம்மிடத்துல கேட்பார் என்று சொல்லப்பட்டிருக்குது. எசேக்கியேல் 3ல சொல்லப்பட்டிருக்குது. எசேக்கியேல் 33ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. நம்ம கொடுக்கிற நண்பர்களுக்காக ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவர் கணக்கு கேட்பார். அவன் நரகத்தில் போய் புலம்புவான், மாப்பிள்ளை மச்சான் சொல்லாம விட்டுட்டியே, உங்களோட தானே இருந்தேன், டெய்லி என்கிட்ட பேசுவீல, பக்கத்துல தானே உட்காந்து தச்சிட்டு இருப்ப, டெய்லி 10 தடவை ஃபோனில் பேசுவீல, இயேசுவை பற்றி சொல்லலையே, சொல்லியிருந்தா நானும் அந்த பரலோகத்துக்கு வந்திருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு நரகத்தில் உட்காந்து புலம்பிட்டு இருப்பான், உங்களை திட்டிட்டு இருப்பான். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. ஒரு சுவிசேஷம் சொல்றதுக்கு, ஒரு சின்ன சுவிசேஷம் சொல்றதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகுமா? ஒரு 5 நிமிஷம் ஆகுமா? ஏன் நம்ம ஒன்றும் இல்லை, நம்மகிட்ட போகிறோம், பிச்சை கேட்குறாங்க, ஒரு 5 ரூபா கொடுத்துட்டு இயேசு உன்னை நேசிக்கிறான்னு சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அவன் திருப்பி காசை கொடுத்துட்டா போவான், வேண்டாங்க இயேசு வேண்டாங்க, இந்தாங்க உங்க காசுன்னு திருப்பி கொடுவானா? கொடுத்த வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு சரிங்கன்னு சொல்லிட்டு தலையாடிட்டு போவான். அல்லேலூயா. எப்படியாவது சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். புரியல, சீரியஸ்னஸே புரியல. அந்த பாவத்திலிருந்து வெளியே வந்துட்டோம், ஆனா இன்னும் அந்த பாவத்தில் உட்காந்துருக்கிறான். அவனை நம்ம வெளியில வந்த விதத்தை சொல்லி அவன்கிட்ட தூக்கி விடுறதுக்கு இன்னைக்கு நம்ம முடியல, வெக்கமா இருக்குது. ஒரு நாளைக்கு ஒருத்தர் சொல்றதுக்கு கஷ்டமா இருக்குது. சரி விடுங்க, ஒரு வாரத்துல ஒருத்தருக்கு சொல்றோமா சுவிசேஷம்? யோசிச்சு பாருங்களேன். பூர்ண கிருபை கொடுங்க பாஸ்டர். எப்ப தருவீங்க பாஸ்டர்? ஆசீர்வதிச்சு ஜோமணி அனுப்பிச்சுடுங்க பாஸ்டர். எப்ப திருவிருந்து கொடுப்பீங்க? வாங்கிட்டு போலாம், இல்லைன்னா எங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துடும். அதில்ல, பூர்ண கிருபை வேணும் அப்படின்னா வசனத்தை தைரியமா சொல்லணுங்க. எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருக்குது, பிரஷர் ஒரு பக்கம் இருக்குது, உனக்கு கொன்றுவேன் மிரட்டிடுவேன் சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்கிறாங்க. ஆனால் அது நடுவில் இயேசுவை பகிரங்கமாய் சாட்சியாக அறிவித்தார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் மேலதான் பூர்ண கிருபை உண்டாயிருந்தது. வாரத்துக்கு ஒரு நாள், ஒரு டைம் கூட நம்ம இயேசுவை குறித்து சொல்றதுக்கு வெக்கம். மாசத்துல 30 நாள் இருக்குது, 31 நாள் இருக்குது. மாசத்துல ஒரு முறை ஒருத்தரை சொல்லி சபைக்கு கூட்டிட்டு வரோமா, ரட்சிப்பை சொல்றோமா, இயேசுவை சொல்றோமா? சரி இப்படி மாசம் விட்டுருங்க, வருஷத்துக்கு வாங்கல. நானும் என் வீட்டாருமோ பாஸ்டர் வருஷம் வருவோம், வாக்குத்தத்த வசனத்தை மறக்காம வாங்கிட்டு போவோம்.
ஒரு ஆள் என் மூலமா பரலோகத்துக்கு வருதா அப்படின்னு ஆண்டவர் பார்க்குறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நித்தியமான வீட்டில் உங்களை வரவேற்கத்தக்க அனித்தியமான பொருட்கள்னால, இது என்ன சொல்றாங்கன்னு ஒரு சில பேருக்கு புரியலையோ, அனித்தியமான உலக பொருட்கள்னாலே நண்பர்களை சம்பாதிங்க. அவன் முன்னாடியே செத்து போயிடுவான், பரலோகத்தில் உட்காந்துருப்பான், வெயிட் பண்ணிட்டு இருப்பான். பரலோகத்துக்கு எப்போ வருவார், அவரை நான் கை தட்டி நான் என்ன பண்ணுவோம், வரவேற்கணும், வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அவர் நாட்கள் நிறைவு பண்ணதுக்கு அப்புறம், சரி என்ன எடுத்துக்கங்க, நாட்கள் நிறைவு பண்ணதுக்கு அப்புறம் பரலோகத்துக்கு போகும்போது, பாஸ்டர் பிரதர் நீங்க மாத்திரம் இயேசுவை சொல்லலைன்னா இந்த மேன்மையான பரலோகத்துக்கு நான் வந்திருக்க முடியாது. உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஹல்லேலூயா. நம்ம இங்கே சேர் போட்டு ஒருத்தனுக்காக காத்திருக்கிறோம், வேற யாரும் வந்தாலும் உட்கார விடுறதில்லை, அவங்க தான் வந்து உடனே உட்காரணும்னு சொல்லிட்டு. அது போல நமக்காக அங்கே ஒரு டிக்கெட் என்ன பண்ணும், நம்ம சுவிசேஷம் சொன்ன ஆட்கள் அங்கே நமக்காக காத்து கொண்டு இருப்பார்கள். ஹல்லேலூயா. அதான் அந்த வசனம் சொல்லப்பட்டு, அனித்தியமான உலக பொருட்களால நண்பர்களை சம்பாதிங்க, நித்தியமான வீட்டில் உங்களை வரவேற்கத்தக்கதாக. ஹல்லேலூயா. வசனத்தை சொல்லுங்க, சுவிசேஷம் சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, வெக்கப்பட வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம். தப்பா நினைச்சாங்களா என்ன ஆகிறது, ஒன்றும் ஆகாது. வசனத்தை தைரியமாய் சொல்லுங்கள். அவர்கள் மேல பூர்ண கிருபை உண்டாயிருந்தது. ஆமென். 32 வசனம் சொல்லப்பட்டு வாசிங்க. 32 வசனம். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உடையவர்களாய் இருந்தார்கள். யார் மேல பூர்ண கிருபை? ஒரே, முதல்ல இருந்து வாசிங்களே, யாருக்கு சொல்லுது, யாருக்கோ பாஸ்டர். அன்றைய நாள் அப்போஸ்தலர்களுக்கு இருந்து, இது யாருக்கு தெரியுமா, விசுவாசிகளாய் இருக்கிற திரளான திரள் கூட்டமாய் இருந்தாலும், அவர்கள் விசுவாசிகளாய் இருந்தாலும் அவர்களுக்குள்ள என்ன இருந்தது தெரியுமா, ஒரே இருதயம் இருந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர்களுக்குள்ள ஒரே இருதயம், ஒரே மனம் இருந்தது. வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அவர்கள் ஒன்றையும் ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லல. ஆனா அவனோட தான், புரியுதா உங்களுக்கு, அவனோட தான். ஆனா நான் தாங்க இதை செஞ்சேன், நான் தான் இதை வாங்கி கொடுத்தேன்னு ஒருத்தனும் சொல்லல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா டியூப் லைட்ல போட்டிருப்பாங்க, உபயம் அன்பளிப்பு அப்படின்னு ஒரு பெரிய பேரை போட்டிருப்பாங்க. அண்டா குண்டா சட்டிலெல்லாம் என்ன இருப்பேன் பார்த்துருக்கீங்களா, பார்த்ததே இல்லையா? அந்த மாதிரி போட்டிருப்பாங்க, ஒரு பெயிண்ட்ல எழுதியிருப்பாங்க. அண்டா பெரிய அண்டாவா இருக்கும், அதில் ஒரு பெயிண்ட் மஞ்சள் கலர் பெயிண்ட்ல என்ன பண்ணிருப்பாங்க, அன்பளிப்பு அப்படின்னு போட்டு பெருசா ஒன்று போட்டிருப்பாங்க, குடும்பத்தார் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அல்லேலூயா. அவங்களோட தாங்க. ஆனா வசனம் சொல்லப்பட்டு அவர்கள் ஒரே இருதயம் இருந்துச்சு பாத்தீங்களா, ஒரே மனம் இருந்துச்சு பாத்தீங்களா, கொடுத்துட்டாங்க, பொதுவா வச்சிருந்தாங்க. யாரும் எங்களோடது, இது என்ன எனக்குள்ளது, இது நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு ஒருத்தர் சொல்லல. அல்லேலூயா. ஒருத்தர் எந்திரிச்சு நிக்கிறாரு, பேதுரு எந்திரிச்சு நிக்கிறாரு, பேசுறாரு, எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டாங்க. இன்னும் சொல்ல போனா மரியாள் இயேசு கிறிஸ்துவை பெற்ற தாயார் வந்தாங்க. அவங்க நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லல. அவங்க சகோதரன் வந்தாங்க, யாக்கோப்பு வந்தாங்க. நான் யார் தெரியுமா, இயேசு கிறிஸ்துவின் சகோதரன் தெரியுமா, உங்களுக்கு இல்லாத அக்கறை எனக்கு இருக்கு தெரியுமா, நான் பார்த்துக்கிறேன், பேதுரு நீ சும்மா இரு அப்படிலாம் சொல்லல. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், உன்னை காட்டில எனக்கு உரிமை அதிகமா இருக்குதுப்பா, தம்பி பார்த்து பேசு, எங்க அண்ணன் ஆரம்பிச்ச ஊழியம், என் பையன் ஆரம்பிச்சது, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, ஹலோ பிரதர் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சிஸ்டர் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அல்லேலூயா. ஒரே இருதயம் இருந்துச்சு, எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க. பேதுரு இருந்துச்சு பேசுறாரு, அவனை பேச விட்டு பார்க்கறாங்க, அவன் சொல்றதுக்கு கீழ்ப்படுகிறாங்க, அவன் என்ன சொல்றாங்களோ அதை அக்செப்ட் பண்றாங்க, ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. ஒரு மீட்டிங்கா, போவோம், நீங்க வர வேண்டாங்க, நீங்க இங்கிருந்து ஜோம் பண்ணுங்க, சரிங்க ஜோம் பண்றாங்க. நாங்க மாத்திரம் போயிட்டு வரோம், சரி போயிட்டு வாங்க. இன்னைக்கு நீங்க ஃபாஸ்டிங் இருங்க, ஓகே ஃபாஸ்டிங் இருக்கிறோம், நீங்க வீட்டுக்கு போக வேண்டாம், இங்கே இருந்து ஜோம் பண்ணுங்க, சரிங்க. அல்லேலூயா. சாதாரண விஷயம் அல்லங்க, சாதாரண விஷயம் அல்ல. இதை யோசிச்சு பாருங்களேன், இது நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்டவங்க மேலதான் கர்த்தர் பூர்ண கிருபை கொடுத்தார். பூர்ண கிருபை நம்ம பேசிட்டு இருக்கிறோம், சும்மாலாம் கொடுக்கல.
ஒரே இருதயம். திரளான ஜனங்கள் இருந்தாலும் அந்த திரளான ஜனங்களுக்குள்ள ஒரே இருதயமும் ஒரே மனமும் ஒரே சிந்தையும் இருந்துச்சு. யாரும் எதிர்த்து பேசல. இவர் என்ன எப்படியே பேசிட்டு இருக்கிறாரு, யோவான் நீ வேணா இயேசுவின் மார்புல சாஞ்சிருக்கலாம், ஆனா ரொம்ப பண்ணாத, வயசுல சின்ன பையன், நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லல. யாரும் பேசாம இருப்பா அப்படின்னு யாருமே சொல்லல. நீ நீ இது வரைக்கும் இருந்துட்டு இல்ல, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு யாரும் சொல்லல. ஒரு கூட்டம் எழும்பி, இவருக்கு ஒரு வேலையே இல்லை, இவர் நினைச்சா பண்ணுவாரு, நினைச்சா இப்படி பண்ணுவாரு, நினைச்சா இப்படி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அவங்க கூடி பேசவில்லை. உங்களுக்கு தெரியுமா, நீங்க நல்ல வேலை இன்னைக்கு நீங்க சர்ச்சுக்கு வரல. இன்னைக்கு நடந்தது என்ன தெரியுமா நடந்துச்சு? ஹலோ, இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர்கள் பேசவில்லை. பூர்ண கிருபை செயல்பட்டது. ஆமென், அல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் மேலும் பூர்ண கிருபை உண்டாயிருந்தது. ஏக சிந்தை காணப்பட்டுச்சு. பொருளாதார காரியமா அவர்கள் தனக்குண்டானவைகளை கொண்டு வந்து கொடுத்தாங்க. கொடுத்துட்டு இது என்னோடது தெரியுமா, நீ திருப்தியா சாப்பிட்டீங்களா, நான் தான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு அவர்கள் சொல்லல. நல்லா இருந்துச்சா சாம்பார், ரசம், சிக்கன் நல்லா இருந்துச்சா, நான் தான் செஞ்சேன் அப்படின்னு. ஐயோ, நான் உங்களை யாரும் சொல்லலை, சும்மா பொதுவாக சொல்கிறேன். பொதுவாக கொண்டு வந்து வைத்தார்கள். ஹல்லேலூயா. ஒன்றாகிலும், அந்த வசனம் பாருங்க, அருமையா இருக்குது. தனக்குள் ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. ஆமே, யாரும் கம்பேர் பண்ணிக்கல, காம்படிஷன் இல்லை, செகண்ட் தாட்ஸ் வரவே இல்லை. நீங்கள் நம்ம ஒரு பக்கம் போகிறோன்னா எத்தனை செகண்ட் தாட்ஸ் வரும். பாஸ்டர் இது போகலாம், பாஸ்டர் அது போகலாம், பாஸ்டர் அப்படி பாஸ்டர் இப்படி பாஸ்டர், மழை வரும் பாஸ்டர், மழை வராது பாஸ்டர், வண்டி இங்கே நிறுத்தலாம் பாஸ்டர், எத்தனை செகண்ட் தாட் யோசிச்சு பாருங்க. அவர்களுக்குள்ள எல்லாமே ஒரே இருதயம் வந்துச்சு. ஆமென். ஒரே கீழ்ப்படுதல் அந்த எண்ணம் உண்டாயிருந்தது. ஒரே மனம் உள்ளவர்களாக இருந்தார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தினார். சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. உன்னோட வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோட 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு உவங்கோணாதே. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை, வசனங்களை அப்படியே அப்போஸ்தலர்கள், அந்த சீஷர்கள் 120 பேர், இன்னும் திரள் கூட்ட ஜனங்கள் கடைப்பிடித்தார்கள். கொஞ்சம் ஜனமாக இருக்கும்போது கடைப்பிடிக்கிறது ஈஸி. டியூஷனில் 5 பேர் 10 பேர் வரும்போது கண்டுபிடிக்கிறது ஈஸி. படிக்கிறானா படிக்கலையா, குறும் பண்ணுறானா எழுதுறானா எழுதலையா கண்டுபிடிக்கிறது ஈஸி. திரள் கூட்ட ஜனங்கள் சேர்ந்தாங்க. கூட்டமாய் வந்து ஆண்டவரோட பிள்ளைகளாக இணைந்து கொண்டாங்க. அந்த நேரங்களிலும் அவர்களுக்குள்ள ஒரே இருதயமும் ஒரே மனமும் ஒரே சிந்தையும் உண்டாயிருந்தது. ஒருவனும் தனக்குண்டானதை சொல்லல அவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? இதை நீங்க கவனிச்சீங்கன்னா தான் புரியும். இல்லைன்னா என்னமோ சொல்றேன்னு தெரியும், இல்லாட்டி நான் பேசுறது உங்களுக்கு தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் பூர்ண கிருபை அல்லங்க. தான் செய்ததை சொல்லி காண்பிக்காதவனுக்கு தான் பூர்ண கிருபை. அல்லேலூயா. உலக பழமொழியை சொல்றான், இந்த கைக்கு செய்கிறது இந்த கைக்கு தெரிய வேண்டாங்கிறான். தான் செய்யறத சொல்லவே கூடாது. கர்த்தர் பார்க்கிறார். இதை விட நான் உனக்கு செஞ்சிருக்கிறேன்ப்பா, இதை விட நான் செஞ்சிருக்கிறேன். வசனம் சொல்லப்பட்டு போகிறேன். அடுத்த வசனங்களை சொல்லப்பட்டு 34ஆம் வசனம் 35ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. யார் மேல பூர்ண கிருபையாமா? நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். போதும் வசனம் சொல்லப்பட்டு கொண்டு வந்து வைக்கிறாங்க. கர்த்தருக்கு கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு நினைச்சு தானே கொடுக்குறீங்க. அல்லேலூயா. உண்மையா ஆண்டவர் எனக்கு எவ்வளவு சம்பளம் தராரோ அதுல உண்மையா கர்த்தருக்குன்று அதைத்தான் கர்த்தர் பார்க்கிறாரு. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு
அது பிரமாணம், அதான் வசனம், அதன்படிதான் செய்யணும். 10ல் 1 எப்படி பாஸ்டர்? 10ல் 1 நீ கொடுக்க முடியலையாப்பா? இங்க வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அவங்க என்ன பண்ணாங்களாமா, விற்று கொண்டு வந்து கொடுத்தாங்க. எழுப்புதல் வந்தது, பூர்ண கிருபை உண்டாயிருந்தது. கர்த்தர் தேவைகளை சந்திப்பாருங்க. நீங்க வேண்டிக் கொள்ளும் முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை. மனுஷன் முன்னாடி வெட்கப்படுத்த விட மாட்டார், மனுஷன் முன்னாடி தலைகுனிய விட மாட்டார், பொருளாதாரத்து நிமித்தமா ஒருத்தண்ட கையேந்த கர்த்தர் விட மாட்டார். வேத வசனம் சொல்லப்ப நீ கடன் வாங்க மாட்டாய்ப்பா, நீ கடன் கொடுப்பாய். அப்படிதான் நான் உன்னை உயர்த்தி வச்சிருக்கிறேன். அதுதான் வாக்குத்தத்தம். உன் கையை நான் உயர்த்தி வச்சிருக்கேன், உன் கையை நான் ஆசீர்வதிப்பேன். நீ போய் ஒரு தேவையை உங்க தேவையை போய் ஒரு மனுஷன்ட்ட, சொந்தக்காரன்ட்ட, ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்றதுக்கு ஆண்டவர் விட மாட்டார். அது உங்களுக்கு இல்ல, அது கர்த்தருக்கு அவமானம். புரியுதா உங்களுக்கு? என்னப்பா சர்ச்சுக்கு போற, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கலையா சொல்லுவான், கேட்பான். நீங்க கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை உண்மையா இருந்தா ஒரு நாள் ஒரு பொழுதும் மற்றவருடைய கையேந்த விட மாட்டார். ஆமென். நான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை உண்மையா இருப்பேன் ஆண்டவரே. நம்ம ஒரு வீட்டில் இருக்கிறோம்னா, ஒரு சபையில் இருக்கிறோம்னா, அந்த சபை மூலமா நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோம்னா அந்த சபையின் காரியங்களை நம்ம தான் சந்திக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடன் கொடுப்பப்பா, திரும்ப கடன் வாங்க மாட்டாய். ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு அடுத்து ஒரு கேள்வி கேட்போம், எப்போ? 10,000 ரூபாய் கொடுத்துட்டு ஒரு கேள்வி கேட்போம், எப்போ தருவீங்க? 50 ரூபா கொடுத்துட்டு கேட்பீங்களா? எப்போ? 100 ரூபா கொடுத்துட்டு கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? கேட்பீங்களா? ஏம்மா நீ பொழைச்சிக்கோமா. சரி, ஒரு 10 ரூபா, 10 ரூபானா வெறும் 10 ரூபா, 10 ரூபா கொடுக்குறோம், திரும்ப எப்போ தரேன்னு கேட்பீங்களா? பரவாயில்ல வச்சுக்கோன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. அது போல ஆயிரங்களை கடனாய் கொடுத்துட்டு பரவாயில்ல வச்சுக்கோன்னு சொல்லக்கூடிய நாட்கள் வரும். அதான் சொல்றேன் பாருங்க, நீ கடன் கொடுப்ப, கடனை கேட்கிறவனுக்கு தாராளமா கொடு. உன்கிட்ட வந்தா ஏதோ கிடைக்குன்னு நினைச்சு வரானா அவன்கிட்ட நீ என்ன பண்ணு, கொடு. மறைச்சு வைக்காத, ஒளிச்சு வைக்காத. ஆண்டவர் வருகை வந்துச்சுன்னா இயேசுவின் ரத்தம் செய்யும். அல்லேலூயா. கொடுங்க. ஆண்டவருக்கு சொல்றாரா, ஏவப்படுறாரா, ஏவறாரா, கொடுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்கிறதுனால ஒரு நாள் ஒரு பொழுது தரித்திரர் ஆனது கிடையாது. இந்த வேதம் அப்படிதாங்க சொல்லுது. கர்த்தருக்கு கொடுத்ததுனால நாங்க திருப்தியா சாப்பிட்டுருக்கிறோம், மீதம் எடுத்திருக்கிறோம், வானத்தின் பலகணிகளை திறந்திருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சில பேர் குடும்பத்துக்கு செலவு பண்றதுக்கே யோசிப்பாங்க. கஞ்ச பிசினாரிக்கு பரலோகமே கிடையாது. நான் சொல்றேன் பாருங்க, நீங்க இது எப்படி வேணா எடுத்துக்கங்க. நீங்க கொடுக்காம பரலோகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க மாட்டார். அவர் ஜீவனை கொடுத்தாரு, உயிரை கொடுத்தாரு, ரத்தத்தை கொடுத்தாரு, எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. ஏன் இன்னும் நம்ம பரலோகத்துக்கு போனா நமக்கு பரலோகத்தை கொடுக்குறாரு, நல்ல ஒரு வீட்டை கொடுக்குறாரு. கிறிஸ்டியானிட்டினாவே கிவிங் தாங்க. அல்லேலூயா. இது ஏன் இவ்வளவு நேரம் பேசுறேன்னு தெரியல. கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்துவம் அப்படின்னாவே கொடுக்கிறது தான். ஆமென். முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொடுக்கணும், நேரத்தை கொடுக்கணும். பேதுரு நேரத்தை கொடுத்தார். ஆண்டவரே வாங்க ஏறிக்கிங்க, என் படகுல ஏறிக்கிங்க. உழைப்ப கொடுத்தா. அவனை ஆண்டவர் வெறுமையா விட்டாரா சொல்லுங்க பார்க்கலாம்? வெறுமையா விடல. ஸ்காலர் சொல்றாங்க 4 தலைமுறைக்கு அவனால அந்த மீன் போதுமானதாமா. அன்னைக்கு பேதுரு பெற்றுக்கொண்ட அந்த மீன் வலை கிளியத்தக்கதான மீன், அடுத்த படகு நிரம்பத்தக்கதான மீன். அல்லேலூயா. கொஞ்சம் கொடுத்தனால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார். பெருசா கொடுத்தாதான் நான் அதை செய்வேன் பாஸ்டர். இருக்கிறதுல உண்மையா ஆண்டவர் கொடுக்கணும், ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, சில இதுல விட்டு கொடுக்க மாட்டார், கனத்தை விட்டு கொடுக்க மாட்டார், மகிமையை விட்டு கொடுக்க மாட்டார். அது எனக்கு இன்னும் வேடிக்கையா இருக்குது. காணிக்கைப்பட்டியில பக்கத்துல உட்கார்ந்து அவர் என்ன பார்க்கறாரு எனக்கு தெரியல. ஆனா கண்டுபிடிச்சிட்டாரு. ஒரு பெண்ணு தான் தனக்கு உண்டானவைகளை கொடுத்தாராமா. பூர்ணத்திலிருந்து கொடுத்தாங்க. ஆனா இவ ஒருத்தி தான் தனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு என்று கொடுத்தார். அல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தர் அவளை பல மடங்கு உயர்த்தி இருப்பார். நான் இப்படி கூட யோசிச்சேன், ஏன் ஆண்டவரே அவகிட்ட வாங்குனீங்க? அவகிட்ட 2 பணம் தானே இருந்துச்சு, ஏன் வாங்குனீங்க? வாங்காம கூட இருந்திருக்கலாமே. ஆண்டவர் எனக்கு சொன்ன பதில் தான், அவகிட்ட நான் வாங்கினாதான் அவளை ஆசீர்வதிக்கப்பட முடியும். அவகிட்ட நான் வாங்கி ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாம் கொடுக்கிறார், மெல்கிசேதேக்கு முறைப்படியில் அவர் வாங்கி என்ன பண்றாரு, அவரை ஆசீர்வதிக்கிறாரு. இதான் ரகசியம். நிறைய பேர் பேசுறதை கேட்டு நம்ம அப்படியே குழம்பி போயிருக்கிறோம். என்ன நமக்கே என்ன நிலைமையில் இருக்கிறோம் அப்படின்னு தெரியல.
அல்லேலூயா. பூர்ண கிருபை யார் மேல உண்டாயிருந்தது? விற்றெல்லாம் கொடுக்க வேண்டாம். இன்னும் ஒரு சின்ன பாட்டு தான். அந்த பார்ட்டிக்கே நம்ம போல 1% நம்ம நின்றுக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் 1%, ஆனா புதிய ஏற்பாட்டில் பல மடங்கு கர்த்தருக்கு கொடுத்தார்கள். பாஸ்டர் ஊர்ல நிலம் இருக்குது பாஸ்டர், விட்டு கொண்டு வந்து நாங்க தரம் பாஸ்டர், கொடுத்தாங்க. பூர்ண கிருபை உண்டாயிருந்தது. அல்லேலூயா. வீடு இருக்கு பாஸ்டர், எங்களுக்கு சொந்த வீடு இருக்குது, அதை விட்டு கொண்டு வந்து கொடுத்தார்கள். பூர்ண கிருபை உண்டாயிருந்தது. நான் விட்டு கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்ல வரல, நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அல்லேலூயா. பாஸ்டர் என்ன இப்படி பேசுறாரு நீங்க நினைச்சுக்காதீங்க. நல்லா கவனிங்க. பொருட்கள் மேல, பணத்து மேல உங்க எண்ணத்தை, சிந்தைய வைக்காதீங்க. கர்த்தர் எனக்கு கொடுத்த சம்பாதியம், உங்களுக்கு சம்பளம் வருதா, முதல்ல கர்த்தருக்கு எடுத்து வைங்க. இது கர்த்தர் இந்த மாதத்துல லீவு போடாம சம்பாதிக்க கர்த்தர் பலன் கொடுத்தார், கிருபை கொடுத்தார். முதல்ல எடுத்து வச்சு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி, ஹல்லேலூயா. ஏங்க ஒரு புறஜாதி போய் ஊர்ல போய் அங்க போய் எழுதி ஷேர் கொடுக்குறாங்க ஆண்டவருக்கு. ஆனா ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கறதுக்கு 1% கொடுக்கறதுக்கு உண்மையா 1% கொடுப்பதுக்கு யோசிக்கிறோம். உண்மையா 1% கொடுக்கறதுக்கு யோசிக்கிறோம். ஆயிரங்களை பார்க்கும்போது உண்மையா கொடுத்தோம், லட்சங்களை பார்க்கும்போது தலையை சொறிகிறோம். எப்படி கோடிகள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? வாய்ப்பில்லை ராஜா. தோத்துறோம். நான் தான் சொல்றேன், எல்லாருக்கும் ஆசீர்வாதம் அல்ல, எல்லாருக்கும் பூர்ண கிருபை அல்ல. நான் ஆரம்பத்தில் சொல்றேன், எல்லாருக்கும் அந்த பூர்ண கிருபை கிடைக்கல. யாரு ஜெபிச்சார்களோ அவர்களுக்கு தாங்க பூர்ண கிருபை. யாரு பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டார்களோ அவர்களுக்கு தான் பூர்ண கிருபை. யார் ஒரே மனமாய் ஒரே இருதயமாய் தேவனை நோக்கி பொதுவாக வைத்து அனுபவித்தார்களோ அவர்கள் மேலதான் பூர்ண கிருபை உண்டாயிருந்தது. கடைசியா நான் ஒன்று சொல்றேன். அந்த வசனங்கள் 33 வசனம் சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர் தெழுதலை குறித்து அப்போஸ்தலர் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் மேலே பூர்ண கிருபை உண்டாயிருந்தது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு யாராவது மறுக்க முடியுமா? யாராவது மறுக்க முடியுமா? கிமு கிபின்னு வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. அவர் வளர்ந்த இடம் இன்றைக்கும் இஸ்ரவேல் இருக்குது. ஆமென் சொல்லுங்களா பார்க்கலாம். நம்ம எப்ப வேணா போய் பார்க்கலாம். ஆமென். அவர் மரித்த இடம் இன்றைக்கு இருக்குது. அவர் மரித்து கல்லறையில் வைக்கப்பட்ட கல்லறை இன்றைக்கும் திறந்திருக்கிறது. தமிழ்ல எழுதியிருக்கு, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். ஆமென். இன்றைக்கும் அவர் இருந்த இடங்கள் அங்கே இருக்கிறது. ஆனா உயிர்த்தெழுதலை குறித்து இன்றைக்குமே அந்த ஜனங்களுக்கு ஒரு தெளிவில்லை. தெரியுமா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் நம்பவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அந்த ஏற்றுக்கொள்ளாத காரியத்தை யார் பலமாய் சொல்றாங்களோ அவர்கள் மேல பூர்ண கிருபை உண்டாயிருக்கும். வசனம் அதான் சொல்லப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் அவர்கள் என்ன பண்ணாங்களாமா? சாட்சி கொடுத்தார்கள். நான் சொல்றேன் பாருங்க, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி சொல்லுகிறவர் அத்தனை பேர்கள் மேலேயும் பூர்ண கிருபை உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. சும்மாலாம் கிடையாது, எல்லார் மேலே கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், எல்லார் மேலே பூர்ண கிருபை கிடையாது, பெற்றுக்கொள்ள முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. சில பேர் கிருபை 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 கொடுக்குறாரு, கிருபை கொடுக்குறாரு, அப்படி கொடுக்குறாரு, இப்படி கொடுக்குறாரு. எல்லார் மேலே கிடையாதுங்க. இந்த அதிகாரத்தில் இந்த வசனத்தின்படியா பார்த்தீங்கன்னா ஜெபிக்கிறவர்கள் மேலேயும் பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டவர்கள் மேலேயும் ஒரே மனம் ஒரே சிந்தை ஒரே இருதயத்தை உள்ளவர்கள் மேலேயும் ஒன்றாக தனக்குண்டாது என்று சொல்லாதவர்கள் மேலேயும் கிரயங்களை விற்று அப்போஸ்தலர் பாதப்படியில கொண்டு வந்து கொடுத்தவர்களுக்கு மேலேயும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி சொன்னவர்கள் மேலேயும் பூர்ண கிருபை உண்டாயிருந்தது. ஹல்லேலூயா. நீங்க நமக்கு இந்த கிருபை குறித்து தானே ஒரு தெளிவு இல்லை. அதனால வந்தா வரட்டும் போனா போகட்டும் நம்ம உட்காந்துருக்கிறோம். நான் சொல்றேன், கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பிள்ளைகளா இருக்கிறோம்னா நமக்கு கிருபை அவசியம். ஹல்லேலூயா. கிருபையினாலே மீட்கப்பட்டீர்கள், கிருபையினாலே நிற்கிறீர்கள், கிருபையினாலே விழாதிருக்கிறீர்கள். நாம் கிருபையினாலே ஜீவனோடு இருக்கிறோம். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. சோதரம் பூர்ண கிருபை உண்டாயிருந்தது, பூர்ண கிருபை உண்டாயிருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கிறதுக்காக ஓடி வருகிற பிள்ளைகளே, ஜெபிக்கிறவர்களுக்காக தாகத்தோடு வருகிற பிள்ளைகளே, நான் சொல்றேன், உங்க மேல பூர்ண கிருபையை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார்.
ஒரு சில கேட்டகரியின் மூலமா ஆமா ஆண்டவரே நான் இந்த நேரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன், சில காரியங்களில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என் மேல பூர்ண கிருபை இருக்கட்டும் அப்பா. என் மூலம் இந்த கிருபை உண்டாகட்டும், என் மூலமாக இந்த காரியம் மாறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடி இயேசுவே சோதரம் 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 வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. எங்கள் மேலே பூர்ண கிருபை உண்டாகட்டும். இந்த மாதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வாக்குத்தத்தம் எங்கள் மேலே உண்டாகட்டும் அப்பா. ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? நான் சொன்னது போல ஜெபிக்கிறவர்கள் மேல இந்த பூர்ண கிருபை காணப்படட்டும். ஆமென். இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ராபா ஹஷதா ரகா லதா ராபா. அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. யாரும் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்க்க வேண்டாம், பக்கத்தில் இருக்கிறவங்கள யாரையும் பார்க்க வேண்டாம், யாரையும் நோட்ட விட வேண்டாம். எல்லாம் கண்ணை மூடி ஜெபம். 2 நிமிஷம் நல்லா ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த நாளிலே அந்த கிருபை உண்டானது போல இந்த நாளிலே எங்கள் மேலேயோ அந்த பூர்ண கிருபை உண்டாகட்டும் அப்பா. அந்த பூர்ண கிருபை உண்டாகட்டும் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோதரம் சோதரம் ஜெபிக்கிறவர்கள் மேல இந்த பூர்ண கிருபை உண்டாகட்டும் இயேசுவே. சோதரம் 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 ஜெபம் பண்ணுங்க. உங்க சத்தம் உயரட்டும், உங்க சத்தம் உயரட்டும். உங்க சத்தம் என்ன எதிர்பார்க்க வேண்டாம். நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை காரியங்களில் ஆமென் செகண்ட் தாட் வருது நமக்குள்ள. எத்தனை காரியங்களில் துணிகரமா சில நேரங்களில் பேசுறோம், சுனிகரமா பேசுறோம். ஆனா அந்த நாளில் பூர்ண கிருபை உண்டாச்சுன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரே மனம் இருந்தது, ஒரே இருதயம் இருந்தது, ஏக சிந்தை இருந்தது. எல்லாம் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். ஒன்று தனக்குண்டது என்று தனக்குண்டானது என்று யாரு சொல்லலங்க, யாரு சொல்லலங்க. அப்படி இருந்தவர்கள் மேல அன்றைக்கு அந்த அப்போஸ்தலர் நாட்களில் உண்டான எழுப்புதல் ஆமென் இந்த நாட்களை எங்கள் மேலேயும் இந்த நாட்களில் உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ராபாஹா ஷதரபாஹா ஓ ரிகாபா ஷதரகலதரபா திரலபா ஷதரகலகரதரபா. ஆமென். பூமிக்குரிய உலகத்துக்குரியான ஆசீர்வாதம் அல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதமாகி அந்த பூரண கிருபையை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக, எங்களுக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. ஓ ரிமஹலதரபா ஓ ரிகபா ஷதரகலதரலதரபா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே சோதரம் 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 உடைய கரங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முழுவதுமாய் வெறுமையாக்கி உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஜெபிக்கிறவர்கள் மேல, கொடுக்கிறவர்கள் மேல, பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டவர்கள் மேல பூர்ண கிருபை அன்றைக்கு பொழிந்தது போல இன்றைக்கும் வந்திருக்கிற ஒவ்வொரு மேலையும் எங்கள் ஒவ்வொரு மேலையும் பூர்ண கிருபை காணப்படட்டும் ஆண்டவரே, காணப்படட்டும் ஆண்டவரே. அதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்க சபையை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஏற்றுக்கொள்ளுங்க. கிருபை இரக்க தயவு எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தட்டும். அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா.